ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கடக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், இதுதான் இப்போ முக்கியமாக பார்க்கணும். நம்ம இங்கே கடக ராசிக்கு பலன் பார்க்கல, கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்க்குறோம். எல்லாருக்குமே உங்களுடைய ராசி தெரியும். அதே சமயத்தில் நிறைய பேருக்கு உங்களுடைய லக்னம் தெரியுது, நிறைய பேருக்கு தெரியல. இங்கே ஏன் நம்ம லக்ன பலனை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, லக்னம் தான் நம்ம பிறக்கும் போது இருக்கக்கூடிய அமைப்பு. நம்முடைய பிறப்புலேருந்து கடைசி வரைக்கும் நமக்கு வேலை செய்கிறது லக்னத்தின் அடிப்படையான பலன்கள் தான். ராசி பலன் கோச்சாரத்தில் சொல்கிறது. இங்கே நீங்கள் கடக லக்னத்தை, அதனால தான் நம்ம லக்ன பலனை பற்றி தெளிவாக சொல்கிறோம். லக்ன பலனால் ஒவ்வொரு மாதத்தில் நடக்கக்கூடிய பலன்களை நம்முடைய அஸ்ட்ரோ சேகரில் இனி தொடர்ச்சியாக போட்டுட்டு இருக்கோம். ரெகுலராக பார்க்கணுன்னு ரொம்ப பாருங்கள். ஒருவேளை என்னுடைய மற்ற பலன்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய அபிராமி சேகர் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கான பலன் போடுறேன். அதில் வார பலன்களும் போட்டுட்ருக்கிறேன். அது மட்டும் இல்லை, எல்லா விதமான குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி அத்தனையுமே என்னுடைய அபிராமி சேகரில் வருது. விருப்பம் உள்ளவங்க பாருங்கள். இங்கே நீங்கள் கடக லக்னத்தில் பிறந்திருந்தால் இந்த மாதம் எப்படி இருக்கும், இதான் மெயினாக பார்க்குறோம். ஸோ இந்த மாதத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியும். திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி ஆகிறார். குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் கடக லக்னத்துக்கு 11ஆம் இடத்திலிருந்து உங்கள் லக்னத்திற்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். இது வரைக்கும் குரு பயிற்சியான 4 நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்கள் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த ராகு உங்களுடைய லக்னத்துக்கு 8ஆம் இடத்துக்கு கும்பராசிக்கு வர்றார். கேது பகவான் உங்க லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருந்தவர் உங்க லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார். ஏற்கனவே உங்களுக்கு பெரிய பிரச்சனை சனி பகவான், அவர்கிட்ட நீங்க ரிலீஃப் ஆகி உங்களுடைய லக்னத்துக்கு அவர் 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். ஆக சனி, குரு, ராகு, கேது மற்ற கிரகங்கள் அத்தனையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க எங்க இருக்காங்க, எந்த பார்வை பார்க்கிறாங்க, எந்த நட்சத்திரத்தின் வழியாக பலன் செய்ய போறாங்க, இதெல்லாம் அடிப்படையில தான் நம்ம இந்த மாதம் உங்களுக்கு பலன் பார்க்குறோம். அப்படி பார்க்கிற போது உங்க லக்னத்திலேயே கோச்சாரத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்றார். இந்த சஞ்சாரம் இந்த மாதத்துல உங்களுக்கு தைரியத்தையும் ஏதோ ஒரு விதத்துல தன்னம்பிக்கையும் கொடுப்பதாக அமையும். ஏன்னா செவ்வாய் நமக்கு இருந்தாலே எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் அதை செயல்படுத்துவதற்கு, அதுல இருந்து மீண்டு வருவதற்கு ஒரு இறையறல், ஒரு தன்னம்பிக்கை கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்துல உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன், பொருளாதார நிலைகள், யாருடைய பணமாக உங்க கையில இருக்கும், கையில பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதம் 18ஆம் தேதி உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் வர்றார். அவரும் சூரியன் சாரத்துல இருக்கிறதுனால யாரெல்லாம் பேச்சையை தொழிலா வச்சிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு பேச்சின் மூலமாக வருமானங்கள், நீங்க எதிர்பார்த்த லாபம், அது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்கு இதை பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் பண்றார். நீங்க அதனால எப்பயுமே ஒரு விஷயத்தை எடுத்தோம் உடனே நடந்துரும் அப்படின்னு நினைக்காதீங்க. சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம். அவர் பார்த்தாலே ஒரு காரியத்தோட நம்ம 2 தடவை அல்லது 3 தடவை செஞ்சால் மட்டும்தான் சக்சஸ்ஃபுல் ஆகும். அதனால அசந்துடாதீங்க. குறிப்பா தன்னம்பிக்கையை விட்டுறாதீங்க. குறிப்பா சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இயற்கையிலேயே இந்த மாதம் உங்களுடைய லக்னத்துல செவ்வாய் இருக்கனால நீங்க ஆட்டோமேட்டிக்கா சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆனாலும் கூட சனி பகவான் அந்த சுறுசுறுப்பை குறைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குவார். ஆகையால எவ்வளவு தூரத்துக்கு இந்த மாதம் நீங்க லைஃப்ல ஆக்டிவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சக்சஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கான எய்ம் என்ன, உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்டை எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்றது அப்படிங்கிற பிளானிங்கை இந்த மாதம் பண்ணுங்க. கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கான கிரகநிலைகள் உங்க பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் புதன் அவர் நல்ல இடத்துல இந்த மாதத்துல இருக்கார். அதனால எவ்வளவு தூரத்துக்கு நீங்க லைஃப்ல எஃபர்ட் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பண்ணுங்க, சக்சஸ்ஃபுல் ஆகும். நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். நிறைய, அது மட்டும் இல்ல, நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, ஏர்ன் பண்ணுவீங்க, இதுவும் இருக்கு. யாரெல்லாம் சிறு தொழில் பண்றீங்க உங்களுக்கு நல்லா இருக்கு. யாரெல்லாம் சுய தொழில் பண்றீங்க நல்லா இருக்கு. வீட்டுல வச்சு பண்ணக்கூடியவங்க, குறிப்பா ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்க, அதுலயும் பிளாட்ஃபார்ம் பிசினஸ் பண்றவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் உங்களுடைய ஃபீல்டுல நல்லதொரு லாபம், வருமானம், இது அத்தனையும் இருக்கு. இந்த வருமானத்தை நீங்க பெரிய லெவல்ல ஃபாலோ பண்றதுக்கு இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னுமே லாபத்தை கொடுப்பதற்கான ஒரு மாதமாக
இந்த மே மாதம் கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறார், குரு பகவானும் பார்க்குறார். 2 கிரகங்களும் பார்க்கறது. யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ டெஃபினட்டா வேலை கிடைக்கும். ஒருவேளை நான் பார்க்க வேலையை விட்டு வெளியில வந்துட்டேன் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்க, பெட்டர் ஜாப் இருக்கு. ஒருவேளை நான் பார்க்குற வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறவங்க மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கான நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நிறையவே உங்களுக்கு இருக்கு. அதையும் யாரெல்லாம் வேலையில உங்களுடைய ப்ரொஃபஷன்ல நீங்க எந்த ஜாப்ல இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கேன் அல்லது பிரைவேட் செக்டர்ல இருக்கேன், எனி அதர் எம்என்சில ஒர்க் பண்றேன், எனி ரெப்யூட்டட் கன்சர்ன்ல இருக்கேன், நீங்க எதுல வேணாலும் இருங்க. இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு, எல்லா விதமான ப்ரொமோஷனும் உங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய ஜாப்ல உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆபரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ஒர்க்கில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஏதோ விதத்தில் குறைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. இந்த மாதம் பெரிய லெவலில் நீங்கள் லோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே லோன் இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்தை சனி குரு பார்க்கறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் இருக்கு. யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் சளித்தொல்லைகள் இருக்கிறவங்க, அது மட்டும் இல்ல முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனை இருக்கிறவங்க, டயபெட்டிக் ஒபிசிட்டி இருக்கிறவங்கலாம் சின்ன பிரச்சனைலாம் டாக்டரை கவனிச்சு பாருங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்துல ஏதாவது நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தா டெஃபினட்டா நீங்க பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா நீங்க செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டு. நல்ல ஒரு வேலை ஆட்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அமைவார்கள். இதெல்லாமே உங்களுக்கு உண்டு. உங்களுடைய டைரக்ட் இன்டைரக்ட் அனிமீஸ் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்துல இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதத்துல யாரெல்லாம் நீங்க செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களோ பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில 2வது திருமணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய லைஃப்ல உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்துல உங்களுடைய 8ஆம் இடத்துல 18ஆம் தேதிக்கு அப்புறம் ராகு வர்றார். ராகு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலங்கள்ல அவர் குருவுடைய நட்சத்திரத்துல இருக்க. முன்னோருடைய சொத்தை எதிர்பார்த்து இருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்க. கணவன் மனைவிக்குள்ள ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சிறப்பா இந்த மாதம் இல்லை. 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் யாராவது ஒரு ஆள் பிரிவதற்கான வாய்ப்பு இது இருந்துட்டு இருக்கு. பிஸ்னஸ்லயுமே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சுமாரா இருக்கு. ஒருவேளை இந்த காலகட்டங்கள்ல யாருக்கும் தேவையில்லாம பெரிய கடன் கொடுக்கறதோ ஷூரிட்டி செக்யூரிட்டியோ இது அத்தனையும் அவாய்ட் பண்ணுங்க. குறிப்பா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருங்க. இந்த காலங்கள்ல உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்கு. அது மட்டுமல்ல, கடக லக்னத்துல பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்துல நீங்க யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து உங்களுக்கு உண்டு. அரசியல் சார்ந்த நீங்க துறைகள் இருந்தீங்கன்னா ஏற்றம் இருக்கு. உங்களுக்கு பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். குறிப்பா இந்த மாதத்துல கடக லக்னத்துல பிறந்த உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க. யாரெல்லாம் ட்ரேடிங் பண்ண நினைக்கிறவங்க நார்மலா பண்ணுங்க. அது இல்லாமல் நான் ரேஸ்ல, லாட்ரியில, ஆன்லைன் பிஸ்னஸ்ல, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். யாரெல்லாம் இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ நீங்க அது கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு. குறிப்பா இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் குழந்தைகள் வந்தா குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய காலமானது அவர்களை விட்டு நீங்க பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு. இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கு அங்கெல்லாம் இருக்கக்கூடிய குறிப்பா பைரவருடைய வழிபாடு, அது மட்டும் இல்ல முழுமுதற் கடவுள் பிரம்மாவுடைய வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க. எங்கெல்லாம் துர்க்கை காளி இருக்க வழிபாடு பண்ணுங்க. வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் சித்தருடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.